ஹாய் நண்பன் நண்பீன், அதான் டிஎஃப்இ அட்வைஸ். சி ஜோசப் விஜய் என்ற நான் ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை, அதாவது தமிழக முதலமைச்சராக பதவி ஏத்துட்டாரு. மக்களாக நீங்க மட்டும்தான் இதுக்கு ஆதரவு பெற்றிருக்கீங்க. அது முழுமையா உங்களுக்கு மட்டும் தான் இது நன்றி கடன் நாங்க செலுத்தணும்னு நினைக்கிறோம். டிவிக்கு சார்பாகவும் வாட்சல் வாய்ஸ் சார்பாகவும் இந்த ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழக மக்கள் கழகமான மாறுவது. மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான மட்டும்தான் ஆட்சி இது. ஸோ புதிய தமிழ்நாடு புதுசா பிறந்திருக்கு. ஸோ பிளீஸ் ஸ்ட்ராங்கா இருங்க. தமிழகத்துல என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ அந்த வாக்குறுதிக்கு நிறைவேற்றுறதுதான் தளபதியோட முதல் கோரிக்கையா இருக்கு. அதுல இருந்து சொன்னபடியே ஸ்பீச் சொன்ன மாதிரி 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் கஜானா எவ்வளவு இருக்கு, கஜானா எவ்வளவு காலியா இருக்குது, வெள்ளை அறிக்கை. அதாவது டிஎம்கே அப்படியே அள்ளி விட்டுருக்கோம் வெள்ளை அறிக்கை. அடையா நீ யாரா நீ வந்தோட வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. அதாவது அதுல என்ன இருக்கு, என்ன இல்ல, என்ன செய்ய முடியும், இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இதுல இந்த இத்தனை கோடி வாங்கினதுக்கு என்னத்துக்கு வாங்கியிருக்காங்க. சோ அதுக்கான வெள்ளை அறிக்கை அவர் கொடுக்குறாரு. ஸோ அப்போ தெரிஞ்சிடும் நம்ம கொடுத்த வாக்குறுதி நம்ம பண்றோமா இல்லையா சரி தெரிஞ்சிடும். கஜானா இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். இல்லாட்டி பொருளாதார ஏற்ற அதுக்கான நேரம் எடுத்துனா அவகாசம் எடுத்துனா கொடுக்க முடியாது. அதுதான் தலைவர் இருக்காரு. நான் சொன்ன வார்த்தை கண்டிப்பா செய்வேன், ஆனா கொஞ்சம் அவகாசம் நீ கொடுக்குங்க. நான் சொன்ன வார்த்தையை சிறப்பா செய்யறேன் சொல்லி சொன்னதோட செஞ்சிருக்கேன், செய்யறேன், சொல்லாதும் செய்யறேன். அது முக்கியமா மனசுல வச்சுக்கினேன். ஸோ பில் தமிழ்நாடு ஒரு ஊரில் புரட்சியை நீங்க முடிச்சிருக்கீங்க. தனிப்பெருமான ஒரு கட்சியா 108 இடத்தை கொடுத்து ஸோ ஆதரவு கொடுத்த அத்தனை கட்சிக்காரங்களுக்கும், ஸோ வெளியில ஆதரவு கொடுத்தவங்க சரி, வெளியில ஆதரவு கொடுத்தவங்க சரி, அவங்களாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கூட இருந்து 5 வருஷம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி சொல்லி. மக்களுக்கான மட்டும் சேவை பண்றதோட அந்த நோக்கம், தமிழக நோக்கமே, தமிழக வெற்றி நோக்கமே மக்களுக்கு மட்டும் தான் சேவை செய்யணும். ஸோ ப்ளீஸ் டுகெதர் ஹேண்ட் ஹோல்ட் தமிழ்நாடு. The new era, the new beginning, new era.